உங்க அப்பா எங்க இருக்காருன்னு நான் கண்டுபிடிச்சு சொன்னேன். அது ரெடியா 10 பேரை கூட்டிட்டு போய் அவரை தூக்கிட்டு வராம மகாவும் உங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்ததை மறைஞ்சு நின்னு கேட்டுட்டு அமைதியா திரும்ப வந்திருக்கீங்க. ஆனா இங்க வந்து போட்டோவை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இந்நேரம் நான் மட்டும் உங்க இடத்துல இருந்திருந்தேன்னா அவரை கட்டி தூக்கிட்டு வந்து என் முன்னாடி உட்கார வச்சு இப்ப கேட்டீங்களே இந்த கேள்வி எல்லாத்தையும் அவரை நேர்ல கேட்டிருப்பேன். மேடம், நம்ம எப்பவும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கணும். என் அப்பாவை முதியோர் இல்லத்தில் வச்சிருக்கிறதா சொன்னீங்க. நான் பாட்டுக்கு அதிரடியாக உள்ள பூந்து அந்த அதிர்ச்சியில் அங்கே இருக்கிற 4 பேருங்க மண்டையை போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் விஷயம் சீரியஸ் ஆகிடும்ல. அதான் அப்பா என்ன கண்டிஷனில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். பாருங்க, அவருக்கு அப்பதான் கான்ஷியஸே வந்திருக்கு. நாளைக்கே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போ, என் மகனுக்கு எதிராக சாட்சி சொல்றேன்னே சொல்றாரு. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்?